வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. நாய்ஸ் பட்ஸ் VS104 இயர்பட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிசன் டு தி நாய்ஸ் வித்தின் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13mm டிரைவர்ஸ், அப்புறம் hypersync, ப்ளூடூத் 5.3, அப்புறம் இன்ஸ்டா சார்ஜ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா சார்கோல் பிளாக். ப்ரைஸிங்னு வரையில பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்காங்க, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 3500 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 rupees தான். நான் இந்த இயர்பட்ஸ் வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து நைஃபை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வழியாக இதோட பிளாஸ்டிக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா சீல் கொடுத்துருப்பாங்க, அதை திரும்பி வந்து கட் பண்ணணும். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் ஆக்சுவலி வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த 4 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது, எந்த கலர் நீங்கள் வாங்குவீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக எல்லாமே கட் பண்ணியாச்சு. பரவாயில்ல, பேக்கிங் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல்னு வந்து நினைக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நாய்ஸ் ஸ்டிக்கர் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் மாதிரி. கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ் எடுப்போம். ஸோ இயர்பட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிளோ எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ டைப் சி கேபிள் அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கலராக நிறையா வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கலராக தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ கலர் இருக்குது, ஸோ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவ்னு வந்து சொல்லுவேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸோட கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ இயர்பட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலி இது வந்து பெருசாக இருக்கும்னு நினச்சேன். நான் பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமோன்னு நான் நினச்சேன். அப்படிலாம் கிடையாது. இயர்பட்ஸ் நல்லா காம்பேக்டாக சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா டீசெண்டான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ் பற்றியோ இல்லை ஸ்க்ராச்சஸ் பற்றியோ வந்து கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் ஓகேன்னா ஹிஞ்சு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 LED லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அந்த 4 LED லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா குட்டியாக காம்பேக்டாக இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முமே இருக்குது. ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து அமுங்கின மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் ஃபிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் உங்களுக்கு செட் ஆகுதான் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவல். இது போக இவங்க வந்து இவங்களோட ஓன் ஹைப்பர்சிங்க் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி போட்டுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி, அது மாதிரி நாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சிங்க் டெக்னாலஜி. அதனால் நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போதும். இது பார்த்தீங்கன்னா உடனே அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து டெடிகேட்டடாக எந்த வித லோ லேட்டன்சி மோடுமே வந்து கொடுக்கலாம். ஆனால் இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்கனால இதோட லேட்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 150 மில்லி-செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன்.
அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 30 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். இந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டர்லையுமே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பேட்டரி இன்க்ளூட் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 hours பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 70% வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ்னு வந்து நாய்ஸ் சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து 70க்கு மேலே வச்சா மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும். பட் எப்படி பார்த்தாலுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 3 hours வரைக்குமே வந்து ப்ளேபேக் டைமுக்கு வந்து கிடைக்கனால பேட்டரி பற்றி நம்ம இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குயிக்காக இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இல்லைனா ரைட் இல்லை தான் ஒரு இயர்பட் வந்து 2 வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். 3 வாட்டி டேப் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த இயர்பட்ஸில் நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ரைட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கால்ஸ் அப்போ நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். கால்ஸ் அப்போ நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் பண்ணோம்னா நம்ம வந்து ரைட் இயர்பட் வந்து 2 seconds வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். பேக்வர்ட் ட்ராக் போகிறதுக்கு நம்ம வந்து லெஃப்ட் இயர்பட் வந்து 2 seconds வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். இதே கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம வந்து கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம வந்து காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து 2 வாட்டி டேப் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா 2 seconds வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டூயல் மைக்கோ அப்படி இல்லைனா வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோ அது மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுக்கல. பட் அந்த எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லாமல் இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து நான் வந்து சொல்வேன். நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இதோட கால் குவாலிட்டி வந்து இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இதோட மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பின்னாடி வந்து ஆக்சுவலி வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த இயர்பட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து முன்னாடி இருக்கும். இப்படி பின்னாடி கொடுத்துருக்கனால இது அவுட்டோர் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கேன்சல் பண்ணுது. அதனால தான் அதோட கால் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் இயர்பட்ஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து இண்டோர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இண்டோர் அப்போ அதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து நான் வந்து இந்த நாய்ஸ் இயர்பட்ஸ்ல இருந்து மெயின் ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அவுட்டோர் அப்போ அதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல பெரிய டிரைவர்ஸ் இருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதே பேஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் அதே அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேஸ் வந்து மிட் டோன்ஸ் ட்ரிபிள் அது மாதிரி மற்ற டோன்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லைட்டாக ஓவர் ஷேடோ பண்ணுது. ஸோ இது அப்படி ஓவர் ஷேடோ பண்ணுறதுனால மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜாக வந்து இருக்குது. மியூசிக் கேட்கும்போது கூட நம்ம அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். பட் ஆனால் ஏதாவது பாட்காஸ்ட் கேட்கும்போதோ அப்படி இல்லைனா வீடியோஸோ இல்லை படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மற்ற டோன்ஸ் வந்து நல்லா இருக்கிறது வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஓகே ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டின்னு வந்து சொல்லலாம். 1000 rupeesக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பர். பட் ஆனால் இது ப்ரைஸ் வந்து 1500 rupeesக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து லைட்டாக வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் வரையில ஸோ இப்போ இனிஷியலாக அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு வந்து இருக்குது. பட் ஆனால் இது வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் இது வந்து 1500 rupeesக்கு வந்து வரும். ஸோ அப்படி 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா 1500 rupeesக்கு இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட கால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அப்புறம் அதோட பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில நமக்கு வந்து பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜாக இருக்குது. ஸோ 1500 rupeesக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் ஆனால் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கலாம். பட் ஆனால் இப்போ இது வந்து 1000 rupees இருக்குல்ல, இந்த 1000 rupeesக்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% 1000 rupeesக்கு வந்து வர்த்துன்னு வந்து சொல்லலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து இப்போ உடனே வந்து ஆர்டர் போட்டுருங்க. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.